தினேஷ் அப்படின்னு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா விவோ V50 இல்லை iQOO 12 கேமரால எது பெஸ்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. உங்களுக்கு செல்ஃபி தான் இம்பார்ட்டன்ட், செல்ஃபியில் தான் நான் நிறைய வீடியோ எடுப்பேன், செல்ஃபியில் தான் நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பேன், பேக் கேமரால என்னதான் நல்ல ஃபோட்டோ எடுத்தாலும் நான் செல்ஃபி தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு கர்வ் டிஸ்பிளே வேணும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்வ் டிஸ்பிளே ஃபோனு செல்ஃபியில் தான் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுப்பேன் அப்படின்னா மட்டும்தான் ஸ்லைட் எட்ஜ் விவோவோட V50க்கு வந்து இருக்கு. இல்லைப்பா எனக்கு வந்து நான் செல்ஃபியில் அப்பப்போ தான் ஃபோட்டோஸ் எடுப்பேன், அது எடுக்கிற ஃபோட்டோஸ் ஆவரேஜாக குட்டாக இருந்தால் கூட ஓகே தான், எனக்கு அப்பப்போ ஒரு 4 ஃபோட்டோ எடுக்கிறேன், அதில் ஒரு 2 ஃபோட்டோ நல்லா இருக்குது 2 ஃபோட்டோ நல்லா இல்லைனா கூட ஓகே தான். எனக்கு ரியரில் வந்து நான் நிறைய மேக்ரோ ஷாட்ஸ் நிறைய ஜூம்டு ஃபோட்டோஸ் வந்து எடுப்பேன், போர்ட்ரேட் ஷாட்ஸ் நிறைய வந்து எடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தரணும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஃப்ளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு 8S Gen 3 இருக்கனால பர்ஃபார்மன்ஸில் எந்த விதமான குறையும் இருக்க போதில்லை, அதனால எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எடுத்த வீடியோ அதிலே எடிட் பண்ணி அப்புறமா அப்லோட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிங்கனாலும் iQOO 12 தான் இங்கே பெட்டர் எட்ஜ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாட் டிஸ்பிளே தான் எனக்கு இம்பார்ட்டன்ட், நான் டெம்பரை ஓட்டினா நான் பாட்டு யூஸ் பண்ணிட்டு போயிடுவோம்ப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் iQOO 12 தான் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். உங்களுக்கு செல்ஃபி மட்டும்தான் அப்படின்னா மட்டும்தான் அங்கே விவோட V50 இல்லை, செல்ஃபியை தாண்டி நான் மிச்சம் எல்லாமே வந்து பார்ப்பேன். செல்ஃபி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருந்தால் போதும், அதுக்கடுத்து மிச்சம் எல்லாமே எனக்கு பக்காவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா iQOO 12 வந்து நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வந்து முடிவு பண்ணுங்கள் விவோட V50 இல்லை iQOO 12 கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.